முதல்ல பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. அப்புறம் சர்ச்ல பரிவாஹன் ஜிஓவின்னு டைப் பண்ணுங்க. அப்போ கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் வந்துரும். அங்கிருந்து டைரக்டா இந்த போர்ட்டலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க டிரைவர் ஆர் லேர்னிங் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இப்போ எல்லா ஸ்டேட் நேம்ஸும் வரும். நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்தியா முழுக்க இங்கிருந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேஜ் ரீலோட் ஆகும். அப்புறம் ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் ரொம்ப சர்வீசஸ் ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த சர்வீசஸை யூஸ் பண்ண ஆர்டிஓ ஆபீஸ் போகவே தேவையில்லை. ஆன்லைன்லயே இகேவைசி பண்ணி வீட்டில இருந்தே எல்லா சர்வீசஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போறதுனால அந்த பாப்அப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இங்கதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று லேர்னிங் லைசன்ஸ், இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ். இதுல தெரியாதவர்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் 2 ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லேர்னிங் லைசன்ஸ். இதுக்கு அப்ளை பண்ணினா வீட்டில இருந்தே டெஸ்ட் எழுதலாம். அப்புறம் லேர்னிங் லைசன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். இதுக்கு சுமார் 6 மாதம் வேலிடிட்டி இருக்கும். ஆனா 1 மாதம் கழிச்சு பெர்மனன்ட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பெர்மனன்ட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இதே லேர்னிங் லைசன்ஸ் நம்பர் தான் யூஸ் ஆகும். இந்த முழு ப்ராசஸையும் அடுத்தடுத்தா காட்ட போறேன். இப்போ நம்ம லேர்னிங் லைசன்ஸ் கிரியேட் பண்ண போறதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி உங்களிடம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அதே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஜெனரல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண 2 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா ஆர்டிஓ ஆபீஸ் போகவே தேவையில்லை. சோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்காக ஆதார் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்க. அப்புறம் ஜெனரேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணணும். அதோட சேர்த்து ஆதார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு ஐ ஹியர்பை அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்புறம் ஆத்தென்டிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ ஆதார்ல இருக்கும் உங்க டேட்டா எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் ப்ரொசீட் டாப் கிளிக் பண்ணணும். இப்போ ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். அதுல ஒரு பாப்அப் வரும். முதல்ல என்ன காட்டுவாங்கன்னா, ஆதார் கார்டுல இருக்கும் அட்ரஸ் அடிப்படையில எந்த ஆர்டிஓ ஆபீஸ் உங்களுக்கு அப்ளை ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா காட்டப்படும். எப்பவாவது ஆர்டிஓ டீடைல்ஸ் ராங்கா வந்தா அங்க ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அந்த மெயிலுக்கு மெசேஜ் அனுப்பி கரெக்ஷன் செய்யலாம். ஆனா பொதுவா ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால எரர் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் ஓகே கிளிக் பண்ண உடனே எல்லா டீடைல்ஸையும் ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிடும். எங்கெங்க டீடைல்ஸ் எம்டியா இருக்கோ அங்க மட்டும் மேனுவலா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் செக்ஷன்ல போய் ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். அதாவது மேல் அல்லது ஃபீமேல் எது அப்ளிகபிள்னு அதை தேர்வு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பர்த் பிளேஸ் என்டர் பண்ணணும். உங்க பர்த் ஸ்டேட் வேறா இருந்தா அந்த ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணணும். கரண்ட் அட்ரஸும் பர்த் பிளேஸும் சேம்னா சிட்டி நேம் மட்டும் போதுமானது. கண்ட்ரி எப்போதும் இந்தியா தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது குவாலிஃபிகேஷன் லெவல் செலக்ட் பண்ணணும். அதாவது 8th பாஸ், 10th பாஸ், பிலோ தட் அல்லது கிராஜுவேஷன் மாதிரி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆனதை செலக்ட் பண்ணுங்க. லேண்ட்லைன் நம்பர் இல்லனா அந்த ஃபீல்டை ஸ்கிப் பண்ணலாம். ஆனா இமெயில் ஐடி கண்டிப்பா என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் மார்க் செக்ஷனுக்கு போங்க. உங்க உடம்புல ஏதாவது ஐடென்டிபிகேஷன் மார்க் இருந்தா, மாதிரி மோல், ஸ்கார் மாதிரி இருந்தா அதை இங்க மென்ஷன் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி உங்க பர்சனல் சாய்ஸ். ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னு இந்த ஃபீல்டையும் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ மெயின் செக்ஷன்னா அட்ரஸ் செக்ஷன் வருது. அதுக்குள்ள போகணும். இங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ ஆதார் மூலமா வீட்டில இருந்தே அப்ளை பண்றீங்கன்னா அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல இருக்கும் அட்ரஸ் தான் யூஸ் ஆகும். இங்க வேற அட்ரஸ் ஆட் பண்ண முடியாது. இங்க சில ஃபீல்ட்ஸ் முன்னாடியே செலக்ட் ஆகாம இருக்கலாம். மாதிரி தெஹசீல் அல்லது வில்லேஜ், சிட்டி. அப்படின்னா உங்களுக்கு சரியான தெஹசீல் செலக்ட் பண்ணி வில்லேஜ் அல்லது சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பிரசன்ட் அட்ரஸ் செக்ஷன் ஆகும். அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் செக்ஷன் வரும். இங்கேயும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷன் லாக் ஆக இருக்கும். அதனால சேம் ஆஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அப்போ சேம் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க காப்பி ஆகிடும். மேனுவலா எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அட் பிரசன்ட் அட்ரஸ்னு ஒரு செக்ஷன் வரும். இங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க இந்த அட்ரஸ்ல எவ்வளவு காலமா தங்குறீங்கன்னு. நீங்கள் பிறந்த நாளிலிருந்து அங்கேயே இருந்தீங்கன்னா உங்க ஏஜ் எவ்வளவு இருக்கோ அதையே இயர்ஸ்ல என்டர் பண்ணணும். மந்த்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து என்டர் பண்ணலாம். அல்லது 2-3 இயர்ஸ் தான் அங்கே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இயர்ஸ் மற்றும் மந்த்ஸ் என்டர் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் செக்ஷன் வரும். இங்க நீங்கள் எந்த வெஹிக்கிள்ஸ் ஓட்டணும்னு டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணணும். முதல்ல மோட்டார் சைக்கிள் வித் கியர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பைக் ஓட்ட லைசன்ஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது மோட்டார் சைக்கிள் வித்அவுட் கியர் ஆப்ஷன் இருக்கும். இது யூசுவலா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்கள் ஸ்கூட்டி மாதிரி வெஹிக்கிள் மட்டும் ஓட்டணும்னா இதையும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கார் ஓட்டணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்க்கு லைசன்ஸ் வேணும்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை இங்க செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த வெஹிக்கிள்க்கு லைசன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஆரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ அது செலக்டட் செக்ஷனுக்குள்ள மூவ் ஆகிடும். இங்க எக்ஸாம்பிளா மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் இரண்டுக்கும் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் வரும். அதுல சில क्वेश्चंस கேட்கப்படும். மாதிரி முன்னாடி உங்க டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் அல்லது சஸ்பெண்ட் ஆனதா இல்லையான்னு. அப்படின்னா அது ட்ரூனா டீடைல்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா முன்னாடி ஒருபோதும் லைசன்ஸ் கேன்சல் அல்லது சஸ்பெண்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் டெக்ளரேஷன் செக்ஷனுக்கு வரணும். இங்க ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கும், செல்ஃப் டெக்ளரேஷன். இதுல நீங்க உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி டிக்ளேர் பண்ணணும். அதாவது நீங்க ஃபுல்லா ஹெல்தியா இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுல முக்கியமா செக் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க கண்கள் ரெட் மற்றும் கிரீன் கலர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்குமா, டிஸ்டன்ஸ் சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, நைட் பிளைண்ட்னஸ் இல்லையா. இந்த எல்லா கண்டிஷனும் சரியா இருந்தா எல்லா ஆப்ஷனையும் டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டெக்ளரேஷன் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடும். அப்புறம் ஓகே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வரும். அதுல நீங்கள் இறந்த பிறகு பாடி பார்ட்ஸ் டொனேட் பண்ண விரும்புறீங்களா இல்லையான்னு கேட்கும். டொனேட் பண்ணணும்னா எஸ் கிளிக் பண்ணுங்க, இல்லை என்றால் நோ கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸையும் கரெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணணும். அதோட சேர்த்து ஆதார் போட்டோவையே டிரைவிங் லைசன்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே போட்டோ வேணும்னா அந்த ஆப்ஷனையும் டிக் பண்ணுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதார் கார்டுல இருக்கும் போட்டோ ரொம்ப பழையதா இருந்தா, இப்போ ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருந்தா முதல்ல ஆதார் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும். அப்புறம் மீண்டும் ஓகே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஓகே கிளிக் பண்ணணும். இப்போ உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிடும். இதை கண்டிப்பா சேஃபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போங்க. இங்க அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கும். கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் இங்க ஷோ ஆகும். இங்க பார்த்தா ஆதார் மூலமா டிஜிட்டலா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ போட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். ஆனா போட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல இருந்த போட்டோ தான் யூஸ் ஆகிடும். நீங்கள் ப்ரொசீட் கிளிக் பண்ணினா போட்டோ ஆல்ரெடி இங்க அட்டாச் ஆகி இருக்கும். ஆனா சிக்னேச்சர் மட்டும் தனியாக அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும்னா ஒரு பிளெயின் பேப்பர்ல சைன் பண்ணி அதை போட்டோ எடுத்து கிராப் பண்ணணும். அதுல சைன் மட்டும் கிளியரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. அதோட ஃபைல் சைஸையும் குறைக்கணும். ஏன்னா இங்க 10 KB முதல் 20 KB வரை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா ப்ராப்பர் டைமென்ஷன்ல ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இல்ல மொபைல்ல அப்ளை பண்றீங்கன்னா எந்த டூலையாவது யூஸ் பண்ணி கிராப் மற்றும் ரீசைஸ் பண்ணி ஃபைல் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஃபைல் செலக்ட் பண்ணி அப்லோட் அண்ட் வியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்க. அப்போ சிக்னேச்சர் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இமேஜ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் டேப்க்கு போங்க. அங்க கேப்சா கோட் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு ரெட் மெசேஜ் வரும். அது ஃபீஸ் பேமெண்ட் பற்றி இருக்கும். அதுக்காக ப்ரொசீட் கிளிக் பண்ணி பேமெண்ட் கேட்வே செக்ஷனுக்கு போங்க. இங்க காமன் PGI ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி பே நவ் கிளிக் பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இங்க 350 rupees ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில கேசஸ்ல ஃபீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நீங்க எவ்வளவு வெஹிக்கிள் செலக்ட் பண்றீங்கன்னு அடிப்படையில ஃபீஸ் மாறும். உதாரணத்துக்கு மோட்டார் சைக்கிள் வித் கியர் அதாவது பைக் மற்றும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதாவது கார் இரண்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி ஃபீஸ் பிரேக்கப் காட்டும். மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் 150 ரூபாய், டெஸ்டுக்கு 50 ரூபாய், டோட்டல் 350 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் ஐ அக்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க. அங்க SBI மல்டி பேங்க்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்போ SBI பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். இங்க SBI மட்டும் இல்லாம மல்டிபிள் பேங்க்ஸ் மூலமா பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, வாலெட் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அமௌண்ட் சின்னதா இருப்பதால UPI மூலமா பேமெண்ட் பண்ணுவது ஈஸியா இருக்கும். UPIல 2 மெத்தட்ஸ் இருக்கும். ஒன்று QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம், இல்ல UPI ID என்டர் பண்ணியும் பே பண்ணலாம்.
நீங்கள் QR கோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா ஸ்கிரீன்ல QR கோட் வரும். அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மொபைல்ல பே பண்ணனும்னா QR கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் ஆப்ல ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் செய்யலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனவுடன் பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆகும். அப்புறம் சக்சஸ் மெசேஜ் ஸ்கிரீன்ல காட்டும். இங்க முக்கியமா நினைவில் வச்சுக்கணும் என்னன்னா, இந்த பேஜை உடனே க்ளோஸ் பண்ணக்கூடாது, இல்லனா டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் கிடைக்காது. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணனும்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் ரெசிப்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணி கெட் டீடைல் கிளிக் பண்ணனும். அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி மீண்டும் கேப்சா என்டர் பண்ணி பிரிண்ட் ரெசிப்ட் கிளிக் பண்ணுங்க. இப்படி 350 ரூபீஸ் ஃபீஸ்க்கு ரெசிப்ட் சக்சஸ்ஃபுல்லா ஜெனரேட் ஆகிடும். நீங்கள் பே பண்ணின பேமெண்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இங்க கிடைக்கும். இதை கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஃபார்ம்ல ஃபீஸ் பேமெண்ட் வரதான் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் போக ஆப்ஷன் இருக்காது. ஆனா இன்னும் சில ஸ்டெப்ஸ் பெண்டிங் இருக்கும். அவையும் கம்ப்ளீட் பண்ணினாதான் வீட்டிலிருந்தே லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்ட் எழுத முடியும். ஃபீஸ் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஹோம் பேஜ்ல ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணனும். அங்க முன்னாடி நோட் பண்ணி வச்ச அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணனும். அதோட சேர்த்து கேலண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த் மற்றும் இயரை செலக்ட் பண்ணனும். அப்புறம் கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணனும். சப்மிட் பண்ணினா மீண்டும் அதே பேஜ் ஓபன் ஆகும். அங்க அப்ளிகேஷன் முழு டீடைல்ஸையும் காட்டும். இங்க பார்த்தா எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தெரியும். லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு RTO ஆபீஸ் போகவே தேவையில்லை. ஏன்னா இங்க எக்ஸம்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் எழுத ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ப்ளீஸ் வாட்ச் த ரோட் சேஃப்டி டியூட்டோரியல் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் LL டெஸ்ட். வீட்டில் இருந்தே லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்ட் எழுதணும்னா முதல்ல கவர்மெண்ட் அப்லோட் பண்ணிய இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். அதுக்காக கிளிக் ஹியர் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP-யை இங்க என்டர் பண்ணணும். அதோட சேர்த்து உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணணும். இப்போ ரோட் சேஃப்டி டியூட்டோரியல் வீடியோ ப்ளே பண்ற ஆப்ஷன் வரும். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணினா வீடியோ ஸ்டார்ட் ஆகும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோ கண்டினியூஸா ப்ளே ஆகணும். நடுவுல ஸ்டாப் பண்ணக்கூடாது, பேக் போக கூடாது, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. வீடியோ முழுசா முடியும் வரை ப்ளே ஆகணும். அப்பதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும். வீடியோ கம்ப்ளீட் ஆனவுடன் ஸ்கிரீன்ல சக்சஸ் மெசேஜ் வரும். அதாவது வீடியோ சக்சஸ்ஃபுல்லா பார்த்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்படி ரோட் சேஃப்டி டியூட்டோரியல் வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுத எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதாவது வீட்டிலிருந்தே லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுத யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் தேவைப்படும். யூசர் ஐடியா அப்ளிகேஷன் நம்பர் தான் யூஸ் ஆகும். பாஸ்வேர்ட் RTO டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க மொபைலுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத லேர்னர் லைசன்ஸ் செக்ஷனுக்கு போங்க. அங்க ஆன்லைன் LL டெஸ்ட் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோட் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். முன்னாடி சிஸ்டம்ல டைரக்டா பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி டெஸ்ட் எழுத முடியும். ஆனா சில பேர் மிஸ்யூஸ் பண்ணினதால இப்போ செக்யூரிட்டி அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ஸ்மார்ட் லாக்னு பெயர். இது ஒரு டெடிகேட்டட் பிரவுசர் மாதிரி இருக்கும். இதுல தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணும்போது 64 பிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அதன் ஐகான் ஹோம் ஸ்கிரீன்ல வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் கேப்சா என்டர் பண்ணி நெக்ஸ்ட்க்கு போங்க. இப்போ ஸ்கிரீன்ல டேட் ஆஃப் பர்த் மற்றும் பாஸ்வேர்ட் என்டர் பண்ற ஆப்ஷன் வரும். டேட் ஆஃப் பர்த் டே, மந்த், இயர் ஃபார்மேட்ல சரியாக ஃபில் பண்ணணும். பாஸ்வேர்ட்னா RTO டிபார்ட்மெண்ட் உங்க மொபைலுக்கு அனுப்பிய பாஸ்வேர்ட் தான். அதை இங்க என்டர் பண்ணணும். ஏதாவது காரணத்தினால பாஸ்வேர்ட் வரலனா ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்ட் மீண்டும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்போ ஃபேஸ் ஸ்கேன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் கிளிக் பண்ணி அடுத்து கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன்ல क्वेश्चंस வர ஆரம்பிக்கும். இந்த டெஸ்ட்ல டோட்டலா 9 क्वेश्चंसக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் 9 क्वेश्चंसக்கும் சரியா ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் பாஸ் ஆகிடும். அப்புறம் ஸ்கிரீன்ல சக்சஸ் மெசேஜ் வரும். நீங்கள் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் சில கேசஸ்ல லைசென்ஸ் நம்பர் உடனே ஜெனரேட் ஆகும். ஆனா RTO டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் ரெக்கார்டிங்க ஒரு முறை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதனால நீங்கள் சேம் டே டெஸ்ட் எழுதி இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே போர்ட்டல்ல செக் பண்ணது நல்லது. லைசென்ஸ் டவுன்லோட் பண்ண பிரிண்ட் லேர்னர் லைசென்ஸ் ஃபார்ம் 3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர், லைசென்ஸ் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி லைசென்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். இப்படி லேர்னிங் லைசென்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் எடுத்து சேஃபா வச்சுக்கணும். இதோட வேலிடிட்டி சுமார் 6 months இருக்கும். இந்த டைம்ல நீங்கள் டிரைவிங் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கூடவே இருக்கணும். லேர்னிங் லைசென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் டிரைவிங் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும்.